அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலில் உங்களுக்கு பிடித்த நல்ல கதைகளை போட்டுக்கொண்டே இருப்போம். எங்கள் சேனல் வளர்ச்சியடைய ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நெடுஞ்சாலையில் பஸ் நிலையத்து அருகே இருந்த சக்தி விநாயகர் கோவிலில் அன்று காலை கூட்டம் அதிகம் இருக்கவில்லை. பன்னீர், சந்தனம், ஊதுபத்தி போன்றவற்றின் கலவை மனம் முகத்தில் மோத கம்பித்தடுப்பின் அருகே அவள் நின்று கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் அர்ச்சகர் லேசாக முருவளித்தார். குடும்பத்திற்கு மிகவும் பழக்கமானவர் என்ற உரிமையில் விசாரித்தார். நிச்சயம் விமரிசையாக நடந்ததன் கேள்வி. எல்லாம் அவன் அருள். கர்ப்பகிரகத்தை நோக்கி கையை ஆட்டிவிட்டு தேங்காய் பழத்தட்டை அவளிடமிருந்து பெற்றுக்கொண்டார். உண்மையேதான். அவள் எதிர்பார்த்த அந்த பயங்கரம் நிகழாது. நிச்சயதார்த்த வைபவம் இனிதே நடந்தேறியது ஆண்டவனின் அருள்தான் என்று அவளும் நம்பினாள். அதற்கு நன்றி செலுத்தத்தான் அவள் அதிகாலையிலேயே மூழ்கிவிட்டு அவசரமாக கோவிலுக்கு வந்திருந்தாள். வெளியே சொல்லிக்கொள்ள முடியாது, யார் உதவியையும் நாட முடியாது. அஞ்சி ஒடுங்கி நடுங்கி அவள் பட்ட பாடு, அதுவும் நிச்சயதார்த்த வைபவத்தின் இடையே ஏற்பட்ட அந்த குழப்பம், அப்பப்பா! அச்சத்திலே உடைந்து பொடிப்படியாகி உதிர்த்து விடுவாள் போல அவள் எப்படி ஆடிப்போனாள். அர்ச்சகர் நீட்டிய கற்பூர ஜோதியை வணங்கிய போது அவள் கரங்கள் நடுங்கின, கால்கள் சுருண்டு விடும் போல தள்ளாடின. சில்லறையை போட்டுவிட்டு திருநீற்றை நெட்டியிலே தொட்டு கொண்டபடி கர்ப்பகிரகத்தில் இருந்த விநாயகரின் திருவுருவத்தை மீண்டும் பார்த்தாள். தன்னந்தனியே அந்த பயங்கர ரகசியத்தை மனதில் அடக்கி கொண்டு எந்த நிமிஷமும் அவமானத்தையும் அதிர்ச்சியையும் எதிர்பார்த்தபடி அவள் துடியாக துடித்தபோது அந்த ஆண்டவனைத்தானே துணைக்கி அவள் பலமுறை தன்னுள் அழைத்து கொண்டிருந்தாள். நன்றி உணர்வில் கண்ணீர் பெருக கைகளை கூப்பி வணங்கினாள் பலமுறை. நேரம் கிடைக்கிற போது அந்த பக்கம் வரேன். அவரை ரொம்ப கேட்டதாக சொல்லுங்கோ. குழந்தைக்கும் மாப்பிள்ளைக்கும் கடவுள் கிருபை பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சொல்லிக்கொண்டே தட்டை அவளிடம் கொடுத்தார் அர்ச்சகர். கோவிலை விட்டு வெளியேறும் முன் சியாமலா வெளிப்பிரகாரத்தை சுற்றி மெல்ல வலம் வந்தாள். நடக்க முடியாதது போல அவளது கால்கள் தொய்ந்தன. துயரம் நெஞ்சை பலமாக இறுக்கியது. கண்களில் நீர் மல்கியது. கடவுள் கிருபியால் நிச்சயதார்த்த வைபவம் சிறப்பாகவே நடந்து முடிந்துவிட்டது. அடுத்தபடி நடக்கவிருக்கும் கல்யாணத்தின் போது ஏதாவது விபரீதம் ஏற்பட்டு விட்டால்? அன்று காலை நடந்த அந்த சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து அவள் இன்னமும் விடுபடவில்லை. அடித்து போட்ட துணியாக உடலும் உணர்வுகளும் தோண்டு போய் விட்டிருந்தன. இந்த நிலையில் மகளின் கல்யாணத்தின் போது ஏதேனும் நேர்ந்து விட்டால் அவளால் அவமானத்தை தாங்கிக் கொள்ளவே முடியாது. நிச்சயம் அவள் இறந்தே போய்விடுவாள். கன்னங்களில் உதிர்ந்த கண்ணீர் திவலையை விரல்களால் சுண்டிவிட்டு கொண்டு அவள் வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டாள். வீட்டிற்கு போக வேண்டும் என்ற நினைப்பு கசப்பாக இருந்தது. மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் இருப்பிடமான அவர்கள் வீடு இப்பொழுது அவளுக்கு ஒரு பெரும் சிறையாகத்தான் தோன்றியது. வெறுப்புடன் கண்களை மூடிக்கொண்டு ஆசனத்தில் மெல்ல சாய்ந்து கொண்டாள். மீண்டும் முதல் நாள் நடந்த அந்த சம்பவத்தின் நினைவு நெஞ்சை நீட்டியது. கணவனது சட்டைப்பையில் இருந்த அந்த கடிதத்தின் மூலம் அவரது கடந்த கால வாழ்வில் சௌதாமணி என்னும் ஆயுள் கைதி காதலியாக இருந்தாள் என்ற உண்மை தெரிந்த நாள் முதல் அவள் உள்ளம் உடைந்து உணர்வுகள் ஒடுங்கி இடைந்து போய்விட்டிருந்தன. அன்று அலுவலகத்தில் கணவரை சந்திக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக கேட்க நேர்ந்த தொலைபேசி செய்தி அவளை பயங்கர அதிர்ச்சியில் வீழ்த்தி விட்டிருந்தது. சௌதாமணி என்ற கொலைகாரியுடன் அவள் கணவருக்கு வெறும் தொடர்பு மட்டும் இருந்துவிடவில்லை, ஒரு குழந்தை வேறு இந்த தொடர்புக்கு சாட்சியாக கள்ளத்தனமாக எங்கேயோ மறைக்கப்பட்டு அவரது பொறுப்பில் வளர்ந்து கொண்டு வருகிறான். இதை மனைவியிடம் இவ்வளவு காலம் மறைத்து வைத்திருக்க வேண்டுமென்றால் அவர் அந்த சௌதாமணியை எவ்வளவு ஆழமாக நேசித்திருக்க வேண்டும். அவளது கைப்பட எழுதிய கடிதம், தொலைபேசியில் கேட்ட அந்த கடும் குரல், இரண்டுமே அவள் ஒரு பெரும் சண்டைக்காரி என்று தெரிவித்தன. ஒரு காலத்தில் தனக்கும் அவருக்கும் இடையே இருந்த தொடர்பை அவள் புதுப்பித்துக் கொள்ள முயலலாம், அல்லது தன் மகனுக்கும் சொத்தில் உரிமை கோரி வம்பு செய்யலாம். எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தி சம்பந்தி முன்னால் ஊரார் எதிரில் அவமானப்படுத்தி விடலாம். அந்த கொடுமைக்காரி என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாளோ கடவுளே! சதா அதே எண்ணத்தில் சியாமலா சௌதாமணியை நினைத்து நடுங்கிக் கொண்டிருந்தாள்.
நிச்சயதார்த்தம் நெருக்கத்தில் இருக்கும் சமயத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டுமா? அந்த ஆத்திரக்காரி அவர்களது வீட்டை தேடிக்கொண்டு நிச்சயதார்த்த நாளன்று வந்துவிட்டால்? ஐயோ! ஏகாம்பரம் அதை எப்படி சமாளிப்பார்? பலவும் எண்ணி குமைந்தாள். தனது ஒரே மகளின் நிச்சயதார்த்த வைபவத்தை இவ்வளவு செலவழித்தும் ஆனந்தமாக உற்சாகமாக கொண்டாட முடியாது. அஞ்சிக் கொண்டு நாளின் பொழுதை நரக வேதனையாக கழித்தாள். நிச்சயதார்த்தத்தின் பொழுது சம்பிரதாய சடங்குகள் நடந்து கொண்டிருந்த சமயம் அவளுக்கு சிறிதும் அமைதி இருக்கவில்லை. வாயிற்புறமே கண்ணாக கலவரத்துடன் இங்கும் அங்கும் வளைய வந்து கொண்டிருந்தாள். இடையே சமையல்காரருக்கு தேவையான பொருட்கள் கிட்டினவா என்று மேற்பார்வையிட அவள் கொஞ்ச நேரம் பின்கட்டிற்கு போக நேர்ந்தது. பெரிய தேக்சாவில் புலவு சாதத்தை கிளறி கொண்டிருந்த சமையல்காரர் அவளை கண்டதும் உற்சாகமாக ஓடி வந்தார். குர்மாவுக்கு எல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துடுங்க, பணிவுடன் பற்கள் தெரிய முறுவளித்தார். உயரமானதொரு ஸ்டீல் அடுக்கின் மேல் மூடப்பட்டிருந்த பெரிய தட்டை அப்பான் நகர்த்தினார். கும்மென்று குர்மாவிலிருந்து பட்டை சோம்பின் வாசனை முகத்தில் அடித்தது. கரண்டியால் மெல்ல கிளறி பார்த்துவிட்டு திருப்தியுடன் தலையசைத்துவிட்டு அவள் பந்தலுக்கு திரும்பிய போது வீட்டு வேலையால் ஆறுமுகம் அவசரமாக ஓடி வந்தான். நீங்க இங்கேயே அம்மா இருக்கீங்க? என்னால சமாளிக்க முடியல. உங்களை பார்க்க உள்ளே வரணும்னு ஒரு பெரிய பொம்பளை வாசல்ல நின்று அடம் பண்ணுது. போகக்கூடாதுன்னு தடுத்தேன். கத்தி கூச்சல் போடுவேன், தகராறு செய்யறது. இது சமயம் கலாட்டா செய்து கூட்டம் கூட்டினா நல்லாவா இருக்கும்? அதனால உங்க கையில சொல்ல வந்தேன். அவனுக்கு மூச்சு இறைத்தது. சில்லென்றதொரு பயங்கர உணர்வு உடல் முழுவதிலும் பரவியதை உணர்ந்தாள் அவள். இப்பொழுது என்ன செய்ய வேணும்? சிந்திக்க தோன்றாத ஒரு பெரும் அதிர்ச்சி நெஞ்சு இரண்டாக பிளந்துவிடும் போன்று வேதனையில் விரிந்தது. நாவும் தொண்டையும் காய்ந்து போன உணர்வில் பேச முடியாது திகைத்தாள். பூமிக்குள்ளே கால்கள் புதைந்து அவள் கல்லாகிவிட்டது போன்ற பிரமிப்பிலே செய்வதறியாது சில வினாடிகள் திணறி போய்விட்டாள். முடிவில் அவள் எதிர்பார்த்த அந்த பயங்கரம் நிகழ்ந்து விட்டதே. ஐயோ, ஊரே இதை வேடிக்கை பார்க்க போகிறதே. எல்லோர் முன்னிலையிலும் இப்படி ஒரு அவமானமா? வந்துட்டேன், நீ போ, சன்னமான குரலில் உத்தரவிட்டாள். துணிவெல்லாம் திரட்டி கொண்டு அவள் ஓட்டமும் நடையுமாக வாயிற்பக்கம் விரைந்தாள். கேட்டுக்கு வெளியே ஒரு சிறு கூட்டம் சேர்ந்து விட்டிருந்தது. அதற்குள் மறைந்து விட்டிருந்த அந்த பெண்ணின் ஆத்திரமான குரல் பந்தல் வரை கேட்கும் அளவு உரத்த ஒலித்தது. அந்த வீட்டுக்கார அம்மாவை பார்க்கணும். யார்டா நீ வழியை மறிக்கிறது? கேட் அருகே ஓடி வந்த சியாமலா கவனித்தாள். அங்கவஸ்திரத்தை இடுப்பில் வரிந்து கட்டி கொண்டு வியர்க்க விறுவிறுக்க ஏகாம்பரமும் ஓடி வந்து கொண்டிருந்தார். பேச துணிவின்றி மனைவியும் கணவனும் ஒருவரை ஒருவர் திகைப்புடன் ஒரு கணம் பார்த்து கொண்டனர். தாங்க முடியாத அவமான உணர்வில் சியாமலாவின் நெஞ்சு வலித்தது. அம்மா, நீதானே வீட்டம்மா? சத்தம் வந்த திசையை திகைப்புடன் திரும்பி பார்த்தாள். பரட்டை தலையும் அழுக்கடைந்த கிழிந்த புடவையுமாக ஒரு கீழ பிச்சைக்காரி நின்று கொண்டிருந்தாள். புஷ்சென்று உயரமாக எழுந்த அச்சம் அப்படியே அடங்கி போன நிம்மதியில் சியாமலா மூர்ச்சை அடைந்து விடுவாள் போல தள்ளாடி விட்டாள். 2 நாளா சாப்பிடலம்மா. இங்கே கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு வாய் சோறு போடுமா, நீ நல்லா இருப்ப, உன் குழந்தை நல்லா இருக்கும். பிச்சைக்காரி அரற்றினாள். போப்போ, சமயம் பார்த்து பிச்சைக்கு வந்திருக்க. அதட்டிய ஏகாம்பரத்தை வெறுத்து பார்த்தாள் சியாமலா. நல்ல நாளும் அதுவுமா அப்படி சொல்லாதீங்க. நம்ம குழந்தை நல்லா வாழறதுக்கு எல்லோருடைய வாழ்த்தும் இது சமயம் தேவை. நான் கும்பிடுற தெய்வம் இந்த ரூபத்தில் வந்திருக்குன்னு நினச்சிக்கோங்க, கோபத்துடன் சொல்லிவிட்டு பிச்சைக்காரி அருகே வந்தாள். சோறு தானே வேணும், நிறையவே போடுறேன், இந்த பக்கம் வா என்று சமாதானப்படுத்தி தோட்டத்தின் ஓரமாக அவளை தன்னுடன் பின்கட்டிற்கு அழைத்துச் சென்றாள். வராந்த மீது பெரிய இலையை பரப்பி தன் கையாலேயே அந்த கிழவிக்கு புலவு சோறும் குருமா குழம்பும் பாயாசமும் வடையும் பரிமாறினாள். வயிறு புடைக்க தின்ற பிச்சைக்காரி எழுந்து குழாயில் கையை கழுவி கொண்டாள். வயிறு நிறைஞ்சு போச்சு, மகராசியா இரு, உன் குழந்தை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். கையை தூக்கி கும்பிட்டு விட்டு மெல்ல நகர்ந்தாள். சியாமலாவின் கண்களில் நீர் மாலையாக கன்னங்களில் வழிந்தது. விநாயக பெருமானே, பிச்சைக்காரி ரூபத்திலாவது வந்து என் குழந்தையை வாழ்த்தப்பா. அவ நல்லா வாழ உன் துணை ரொம்ப தேவை. இன்னி பொழுது எந்தவித குழப்பமும் இல்லாம நல்லா போனா உன் கோவிலுக்கு வரேனப்பா
என் குழந்தை கலங்கிடறாப்புல எந்தவித விக்னமும் ஏற்படக்கூடாது. ஆண்டவா! சியாமளா முதல் நாள் நிகழ்ச்சியின் நிறைவிலிருந்து விழித்து கொண்டாள். கார் வாசலில் வந்து நிற்பதை உணர்ந்தாள். கண்களில் கனத்து கொண்டு வந்த கண்ணீரை சமாளித்தபடி இறங்கினாள். நிச்சயதார்த்த வைபவம் இனிதே நடந்தேறிவிட்டது. ஆண்டவனுக்கு நன்றி. அடுத்தபடி கல்யாணத்தின் போது எந்தவிதமான கலவரமும் நிகழாது முன்கூட்டியே தடுத்துவிட முயல வேண்டும். அந்த சௌதாமினி எங்கே தங்கியிருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டால் அவளை சந்தித்தால் துன்பப் பெருமூச்சுடன் அவள் மெல்ல உள்ளே சென்றாள். வெகு நேரம் உறக்கமின்றி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த தாயுமானவர் அப்பொழுதுதான் சிறிது கண் அயர்ந்தார். விடியற்காலை வேளையின் இன்பமான தூக்கத்திற்குள் அவர் அமிழ்ந்து கொண்டிருந்த சமயம் தலைமாட்டில் இருந்த தொலைபேசி கிணுகிணுத்தது. திடுக்கிட்டு விழித்து கொண்டார். யார் இந்த வேளையில்? எரிச்சலுடன் அதை கையில் எடுத்து காதில் வைத்து கொண்டவர் கட்டுக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியில் நெஞ்சு படபடக்க நிமிர்ந்து உட்கார்ந்தார். அப்பா, நான் தான் மஞ்சு பேசுறேன். அவரது செல்ல மகளின் தேன் குரல் இதமாக காதை தழுவிய போது மெய் சிலிர்த்து போனார். என்னம்மா, என்ன சங்கதி? எதிர்பார்க்கவே இல்லை. வியப்பும் கலவரமுமாக தலைமாட்டிலிருந்த விளக்கை போட்டார். எதிரே சுவரில் தொங்கிய மின்விசை கடியாரத்தில் காலை மணி 5 கொண்டிருந்தது. ராத்திரி 1 மணிக்கு பம்பாய் வந்து இறங்கிட்டோம். தூங்குகிற உங்களை எழுப்பக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு காத்து கொண்டிருந்தேனப்பா. பம்பாயில இருந்தா பேசுற? என்னம்மா இது திடுதிப்புன்னு? சொல்லாம கொள்ளாம உற்சாகத்தில் இறைந்து கத்தினார். தமது அருமை மகள் வெகு அருகில் வந்துவிட்டிருக்கிறாள் என்ற ஆனந்தத்தில் அவர் உடல் முழுவதும் லேசாக ஆடியது. பர்மிங்ஹாமில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸுக்கு உங்க மருமகன் வந்திருந்தார். அவரோடு நானும் குழந்தைகளும் தோத்தி கொண்டு விட்டோம். அது முடிஞ்சதும் அவர் ஊர் திரும்பி விடுவார். உங்களோடு 2 வாரம் இருந்துட்டு வர சொல்லி என்னையும் குழந்தைகளையும் அனுப்பியிருக்கார். அவரும் வந்திருக்கலாமே. உங்களை எல்லாம் பார்க்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கேம்மா. நீங்க தான் ஒரு பயணம் அமெரிக்காவுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. நானாவது உங்களை வந்து பார்த்துட்டு போகலாம்னு கிளம்பியிருக்கேன். வினுவை நீங்க இன்னமும் பார்க்கலையே. அம்மாவுடைய வருஷ திவசத்தன்னைக்கு தான் பிறந்தவள். அம்மா தான் என்கிட்ட குழந்தையா வந்துட்டாங்கன்னு அவங்க பேரையே வச்சிருக்கேன். வினுன்னு செல்லமா கூப்பிடுறோம். அம்மாவின் அச்சு, ஆனால் உங்கள் நிறம். பார்த்தா நீங்க மடியை விட்டு இறக்க மாட்டீங்க. துரு துருன்னு ரொம்ப பொல்லாதது. மகிழ்ச்சியில் மஞ்சு ஆர்ப்பரித்தாள். உன்னை போலன்னு சொல்லு. எனக்கு உடனே இப்பவே பம்பாய்க்கு பறக்கணும் போல இருக்கே. உணர்ச்சி வசப்பட்டார் தந்தை. ரவியும் முசந்து விட்டுருக்கான். பார்த்து பிரமிச்சு போவீங்க. ராத்திரி 8:20க்கு புறப்படுறோம். 10 மணிக்குள்ள காரையும் செந்திலையும் விமான நிலையத்துக்கு அனுப்பி வையுங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்ட? உன்னையும் குழந்தைகளையும் வரவேற்க நான் அங்கே 8 மணிக்கே வந்து காத்துட்ருப்பேம்மா. நீங்கள் சுகமாகத்தானே இருக்கீங்க? மற்ற விஷயங்களை நேரே பேசிக்கலாம். வச்சிடட்டுமாப்பா? தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் கையில் தொலைபேசியை பிடித்தபடி மகிழ்ச்சியுடன் சில வினாடிகள் பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தார் அவர். மஞ்சுளா, அவரது உயிரினும் இனிய மகள், அவரை பார்க்க வந்து கொண்டிருக்கிறாள். தனிமையின் கொடும் பிடியிலிருந்து கொஞ்ச நாட்கள் அவருக்கு பெரும் விடுதலை. குழந்தைகளின் விளையாட்டிலும் சிரிப்பிலும் வீடு கலகலப்பாக இருக்கப் போகிறது. இந்த மயான அமைதி மறைந்து போகப் போகிறது. தாங்க முடியாத ஆனந்தம் நெஞ்சை அடைப்பது போன்ற உணர்வில் திக்கு முக்காடி கொண்டு ஜன்னல் கதவை திறந்தார். கம்மென்ற பன்னீர் மலரின் வாசத்தை சுமந்து கொண்டு வீசிய காற்றை சுவாசித்தபடி ஜன்னல் அருகே நின்றார். எழுந்து மாடிப்படிகளை 2 தாவலில் கடந்து வந்த செந்தில் வியப்புடன் கதவை தட்டினான். விடியும் முன்பே ஐயா எழுந்து விட்டிருக்கிறாரே, அவருக்கு ஏதாவது தேவையோ? கவலையுடன் கதவின் முன் வந்து நின்றான். ட்ரங்கால் வந்தது. நம்ம சின்னம்மா ராத்திரி பிளானில் இங்கே வராங்களாம். செந்தில் வாயெல்லாம் பல்லாக சிரித்தான். அப்படியா? அப்ப எனக்கு நிறைய வேலை இருக்குமே. சின்னம்மாவுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செய்யணும், குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டணும். ரொம்ப சந்தோஷங்க. அதேபோல் படிகள் மீது பாய்ந்து கீழே இறங்கி தலை சிரிக்க ஓடினான். மஞ்சுளா வந்து சேர்ந்தாள். வீடே ஒரேடியாக மாறிவிட்டது. அப்பாவும் மகளும் இரவு உணவுக்கு பின்னர் விடிய விடிய கதை பேசி மகிழ்ந்தனர். மான்குட்டியாக துள்ளி ஓடிய வினுவை வாரி பல முறை அணைத்து பூரித்து போனார் தாத்தா. பேரனுக்கு அழுக்காது கதை சொல்லி கொண்டு தோட்டத்தில் மாலை வேளையில் உலாவினார். அந்த 2 வாரங்களும்
2 வினாடிகள் போல வேகமாக ஓடிவிட்டன. அன்று சனிக்கிழமை. வழக்கம் போல பகல் உணவுக்கு பின் தூங்கிவிட்டு முகம் கழுவி வேறு உடை மாற்றிக்கொண்டு கீழே வந்தார் தாயுமானவர். எழுந்து முன் வராந்தாவில் டிஃபன் சாப்பிட மகளுடன் வந்து அமர்ந்து கொண்டார். செந்தில் தன் திறமையை காட்டி தயாரித்திருந்த பனானா பூரி, சாக்லேட் பர்ஃபி, வெஜிடபிள் சமோசா, நெய் முறுக்கு என்று தட்டுகளை மேஜை மீது பரத்தி விட்டிருந்தான். தேநீர் கெட்டிலை கொண்டு வந்து அவர்கள் அருகில் வைத்துவிட்டு குழந்தைகள் இருவருடன் தோட்டத்திற்குள் ஜிம்மியுடன் விளையாடப் போய்விட்டான். பாவம், பல நாட்களுக்கு பின் வந்திருக்கும் மகளுடன் அப்பா இடைஞ்சல் இல்லாமல் மனம் விட்டு பேசட்டும் என்ற ஆதங்கம் அவனுக்கு. அப்பா, நான் உங்களை பார்க்க வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. உங்க மருமகனும் நானும் கூட யோசித்து தீர்மானிச்சது. அண்ணன் ரஜினிக்கும் விவரமா கடிதம் எழுதி அவரும் ஒத்துக்கொண்ட பிறகுதான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன். தேநீரை கோப்பையில் நிறைத்து தந்தையிடம் நீட்டினாள் மகள். என்னம்மா புதிர் போடுற? வெளிப்படையாகத்தான் சொல்லேன். சிரித்து கொண்டே கோப்பையை வாங்கி கொண்டார் அவர். அம்மா போன பிறகு நீங்க ரொம்ப தனிமையில அவதிப்படுறீங்க. அதுவே உங்களுக்கு வியாதியாக போய்விட்டதுன்னு என் கணவர் அபிப்பிராயப்படுகிறார்ப்பா. உங்க உடம்பும் மனமும் ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கப்பா. உன் கணவர் ஏதாவது புது மருந்தை வாங்கி அனுப்பிச்சிருக்காரா? கொடு, சாப்பிட்டு பார்க்கிறேன். தந்தை சிரித்தார் உற்சாகமாக. ஒரு வகையில இது மருந்தை போலத்தான். நீங்க மறுகல்யாணம் செஞ்சுக்கணும்னு நாங்க விரும்புறோம் அப்பா. நாக்கை சுட்ட தேநீரை மடக்கென்று விழுங்கிவிட்டு பதட்டமாக கோப்பையை கீழே வைத்த தாயுமானவர் காதும் மூக்கும் கபகபவென்று சூடாகும் உணர்வில் திகைப்போடு மகளை பார்த்தார். என்னம்மா இப்படி ஒரு யோசனை? பேச திணறினார். நாங்க 3 பேரும் நன்றாக யோசித்த பின் தீர்மானித்த முடிவப்பா. வெளிநாட்டிலே போய் தங்கினதுனால உங்க 3 பேருக்கு இப்படி ஒரு விசித்திரமான யோசனையா? இல்லப்பா, இங்கேயே நாங்கள் தங்கியிருந்தாலும் இப்படிப்பட்ட முடிவுக்குத்தான் வந்திருப்போம். நான் என் கணவரோடு வாழ கடமைப்பட்டவள். என்னால் உங்களை கடைசி வரை கிட்ட இருந்து கவனிச்சிக்க முடியாது. ரஜினி அண்ணனும் வரும் மனைவி எப்படி இருப்பாளோ, அதனால்தான் இந்த திருமணத்துக்கு வந்தோம். உங்ககிட்ட இதை பேசணும்னு நான் நேரையே புறப்பட்டு வந்திருக்கிறேன். கேட்டவங்க சிரிப்பாங்க. நல்ல யோசனை. தாயுமானவர் தடுமாறினார். இந்த வயதில் நீங்க 18 வயது இளம் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் அது சிரிப்புக்கிடமாக இருக்கும். உங்க வயசுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதில் என்ன தப்பு இருக்கு? உங்களைப் போல இழப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுப்பது ரொம்ப நல்ல காரியமாச்சே. உங்க பத்திரிகையில விதவா விவாகம் பற்றி துணிவா எழுதுகிறீங்க. செயலில் காட்ட தயக்கமாப்பா? முகமெல்லாம் சிவந்து போன தாயுமானவர் தேநீரை வேகமாக பருகிவிட்டு எழுந்திருந்தார். அவரது மார்பு படபடவென்று துடித்து கொண்டது. ஏனோ அவரது நினைவில் சௌதாமினி பல முறை பழிச்சிட்டாள். அப்பா, என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நழுவ பார்க்காதீங்க. நல்லா யோசிச்சு செய்யுங்க. நீங்க திருமணம் செய்து கொள்வதிலே ஒரு தப்பும் இல்லையப்பா. அம்மா திடீர்னு போகாமல் நீண்ட நாள் சீக்காக படுத்திருந்தால் அவங்களும் மறுமணத்தை பற்றி வற்புறுத்திட்டு தான் இருப்பாங்க. உங்க சந்தோஷம்தான் தன் சந்தோஷம்னு வாழ்ந்தவங்க அம்மா. 52 வயது ஒரு வயதா அப்பா? என்ன பதிலையே காணும்? வேறு ஏதாவது பேசுமா? கேட்கவே என்னவோ போலிருக்கு. கூச்சத்துடன் கூறிவிட்டு வேகமாக ஓடி வந்த பேரன் ரவியை கட்டிப்பிடித்து மடி மீது எடுத்து வைத்து கொண்டார். உணர்ச்சி வசத்திலே நெஞ்சில் ஏற்பட்ட படபடப்பு அடங்க வெகு நேரம் சென்றது. 2 வார காலம் விரைவாக மறைந்து மஞ்சுளா குழந்தைகளுடன் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு விட்டாள். அவர்களை வழி அனுப்ப பிரிவு துன்பம் நெஞ்சை அடைக்க அவர் அன்று இரவு விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். தன்னந்தனியே தன் குழந்தைகளுடன் கிளம்பிவிட்ட அன்பு மகளை பல முறை பார்த்து மனம் கரைந்து போனார். மறுபடி எப்பொழுது சந்திக்கப் போகிறோம் என்றதொரு கவலையில் வினுவை தூக்கி கொண்டு இங்கும் அங்கும் அமைதியின்றி உலாவிக் கொண்டிருந்தார். அப்பா, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. புன்முறுவலுடன் மஞ்சுளா இடையே மறைந்து நின்ற அந்த கூட்டத்தை தாண்டி கொண்டு வந்தாள். என்னம்மா, சாமான் எதையாவது வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? தந்தை கவலையோடு கேட்டார். இப்படி கொஞ்சம் ஒதுக்குப்புறமா உட்காருங்க, உங்ககிட்ட பேசணும். ரவி செந்திலோடு புத்தக கடையில் இருந்தான். வியப்பும் கவலையுமாக பேத்தியை அணைத்தபடி ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார்.
மகள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. நாம் சீக்கிரம் வந்துட்டோம். அதுவும் நல்லதா போச்சு, ஆரம்பித்தாள் மகள். முந்தானித்து நான் கடைகளுக்கு போயிருந்தேன் இல்லையா? அப்படியே வரும் வழியில் நம்முடைய அடையார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேனப்பா. திடுக்கிட்டு போனார் தந்தை. அவள் கூறினாள். ஞாபகம் இருக்கப்பா, நான் ஆசையா வளர்த்த ரோவரை நீங்க என் கல்யாணத்துக்கு பிறகு அடையாறு வீட்டுக்கு காவலாக இருக்க உதவும்னு அனுப்பிவிட்டீங்க. அம்மா இறந்து போன போது வந்திருந்த நான் ஊருக்கு திரும்புறதுக்கு முந்தி என் நாயை பார்த்துட்டு போக அடையாறு வீட்டுக்கு போயிருந்தேன். ரோவர் என்னை மறக்கவில்லையப்பா. பார்த்துட்டு மேலே தாவி கொஞ்சி குழஞ்சி அழுதது. என் மனம் ரொம்ப வேதனைப்பட்டது. இந்த தடவையும் மறுபடி எனக்கு ரோவர் ஞாபகம் வந்தது. ஊருக்கு போகிறதுக்கு முந்தி சித்த அதை போய் பார்த்துட்டு போகலாம்னு நினச்சி காரை அந்த வீட்டுக்கு ஓட்ட சொன்னேன். என்கிட்ட கேட்டிருந்தா சொல்லியிருப்பேனே, உனக்கு வீண் சிரமம் இருந்திருக்காது. ரோவர் செத்து போய் 1 வருஷத்துக்கு மேலாயிட்டதே. தாய் மாணவர் கலவரத்துடன் மகளை பார்த்தார். என்னை கண்டதும் நம்ம வடிவேலு ஓடி வந்தான். சின்னம்மா, எப்போ வந்தீங்க? குழந்தைகள்லாம் சௌக்கியமா கேட்டுட்டு உங்கள் ரோவர் செத்து போச்சுமான்னு புலம்பினான். அதை கேட்டு நான் திடுக்கிட்டு நின்றுட்டேன். யாரோ உறவுக்காரங்க செத்துட்டாப்புல மனதில் வருத்தமாக இருந்ததுப்பா. அப்போது யார் அங்கேன்னு கேட்டுக்கொண்டு அந்த வீட்டில் இருந்து ஒரு அம்மாள் வெளியில் வந்தாங்க. திகைப்புடன் மகளை பார்த்தார் தந்தை. நடுத்தர வயது இருக்கும். அவங்கள பார்க்க பளிச்சுன்னு அழகாகவே இருந்தாங்க. யார் நீங்கள்னு கேட்டுட்டு என்னை ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுக்குள்ள வடிவேலு தான் யார், இப்போ எங்கே இருக்கேன், எத்தனை குழந்தைகள்னு எல்லா விவரத்தையும் படபடன்னு அவங்க கிட்ட சொல்லிவிட்டான். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரின் மகளா நீங்க? உள்ளே வாங்கம்மா, ஏன் நிற்கிறீங்கன்னு என்னை அந்த அம்மா கூப்பிட்டாங்க. மறுக்க முடியலை. உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டேன். நொடி பொழுதிலே சூடான காஃபியும் பிஸ்கட்டும் கொண்டு வந்து உபசரிச்சாங்க. பேசிக்கொண்டே வீட்டை சுற்றி கண்களை பரவ விட்டேன். வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சிருக்காங்க. நான் என்னை பற்றி சுருக்கமாகத்தான் சொன்னேன். தாயில்லாத பெண் என்கிறதாலேயோ என்னவோ அந்த அம்மா என்னை ரொம்ப பரிவாக பார்த்தாங்க. அன்போடு பேசினாங்கப்பா. உங்களை பற்றி ஒன்றும் சொல்லலையே, நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். உங்கள் பத்திரிக்கையில் நிருபராக இருக்கிறாரு ரிஷி என்கிற வாலிபனோட அக்கா. நான் சென்னைக்கு ஒரு காரியமாக வந்திருக்கிறேன். தற்காலிகமாக இங்கே தங்க ரிஷி தான் ஏற்பாடு செய்தான். வேற என்னை பற்றி சொல்லிக்க ஒன்றும் இல்லைன்னு சிரிச்சாங்க. வெறும் வாயில் புடவை தான் கட்டியிருந்தாங்க. நெற்றியும் கழுத்தும் வெறுமையாக இருந்தது. விதவை போல் இருக்கு. சின்ன வயதிலே பேரழகியா இருந்திருக்கணும். இப்போ கூட ரொம்ப அழகாக இருக்காங்க. அழகாக ஆங்கிலத்தில் பேசினாங்க. படித்தவங்க போல இருக்கு. ரொம்ப பதவிசாய் நடந்து கொண்டாங்கப்பா. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சௌத்தமணின்னு பேராம். பேர் கூட அழகாக இருக்குல்லப்பா. இதை சொல்லத்தானா இப்படி இங்கே உட்கார சொன்ன? திகைப்பு நின்று விடுபட்ட தந்தை கேட்டுவிட்டு முருவளித்தார். அவங்கள பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு நினைப்பு. சௌத்தாமணியை போல வயதுடைய படித்த பெண்ணை அப்பா மறுவிவாகம் செய்து கொண்டால் என்ன? ஏன் இந்த சௌத்தாமணியையே யார் என்னென்னு விசாரிச்சுட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினால் என்னன்னு தோணிச்சு. மஞ்சு, தாயுமானவர் திடுக்கிட்டு கூவினார். அவர் மேலே பேசும் முன் செக்யூரிட்டி செக்கப்பிற்கு ஒலிபெருக்கியில் அழைப்புக்கு முழங்கியது. வீணா கவலைப்படாதீங்க. கடைசியாக நான் சொன்னதை நினைச்சு பாருங்க. கடுதாசி விவரமாக போடுங்க. கண்கலங்க மகள் தந்தையின் கையை பற்றி அழுத்தி விடைபெற்று கொண்டாள். தன் மடியில் இருந்த பேத்தியையும் அருகில் ஓடி வந்து நின்ற பேரனையும் தழுவி முத்தமிட்டு விட்டு மகளை பாசமும் நேசமுமாக பார்த்தார். அவரது உள்ளத்திலே பொங்கி எழுந்த உணர்வுகளால் கண்கள் கனத்து போயின. நல்லபடியா பத்திரமா போய் சேர்ந்ததும் தந்தி அடிமா. மஞ்சு கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டு பாசத்தின் இறுக்கத்தில் திணறினார் தாயுமானவர். ரிஷி அவளுக்கு உதவினாலும் மறுத்தாலும் அவள் தன் மகனை தேடிக்கொண்டு கட்டாயம் கன்னியாகுமரிக்கு போக வேண்டும். அங்கு சென்று வர அவளிடம் பண வசதி இல்லை என்றால் நாள் கணக்கில் நடந்தாவது அங்கு போய் சேர்ந்து விட வேண்டும். ஆனால் அதற்கு முன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறதே.
பரமேஸ்வரி இல்லத்தின் தலைவிக்கு முன்னதாக ஒரு கடிதம் எழுதி அவர்களை பார்த்து பேச அனுமதி வாங்கி கொண்டுதானே புறப்பட வேண்டும். ஒரு சமயம் அந்த அம்மாள் ஊரில் இல்லாமல் போய்விட்டால் நெடுந்தூர பயணம் வீணாகி விடுமே. ஒரு தடவையே சென்னையிலிருந்து அங்கு செல்ல அவள் படாத பாடுபடப் போகிறாள். அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரிக்கு 2 தடவை போக இயலுமா? அல்லது அங்கே சில நாட்கள் தலைவிக்காக காத்திருக்கத்தான் சாத்தியப்படுமா? தனக்குள்ளே எண்ணி கலங்கிய சௌதாமணி தலைவி மரகதம் வேணுகோபாலுக்கு மிக்க பணிவுடன் ஒரு கடிதம் எழுதினாள். பேரன்புடையர், தங்களது இல்லத்தில் தங்களது பாதுகாப்பில் என் மகன் வளர்ந்து கொண்டிருப்பதை அறிய மிக்க மகிழ்ச்சி. நன்றி. பல ஆண்டுகளுக்கு முன்னர் திரு எம்.எல். ஏகாம்பரம் என்பவர் என் சார்பில் அவனை அங்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்பதற்கு பூரா விவரங்களும் அடங்கிய அவர் கைப்பட எழுதிய கடிதம் ஒன்று ஆதாரமாக என் வசம் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் மகனை தேடிக்கொண்டு வருவதன் நோக்கம் என்ன என்று தாங்கள் ஆச்சரியப்படலாம். என் வாழ்வில் நடந்த ஒரு துயர சம்பவத்தினால் என் மகன் அனாதையாக போய்விட்டான். அவனை வந்து ஒரு தடவை கூட பார்க்க முடியாதபடி நான் ஒரு கைதியாக பல ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். தங்களது அனுமதியின் பேரில் மற்ற விவரங்களை நேரில் சொல்ல விரும்புகிறேன். சிறையிலிருந்து வெளிவந்ததிலிருந்து என் மகனை காண துடியாக துடித்து கொண்டிருக்கிறேன். என் மகனை கண்டுபிடித்து அவனுக்கு இனிதாகிலும் ஒரு நல்ல தாயாக வாழ முயல்வது என்பதுதான் என் மறுவாழ்வின் முக்கிய குறிக்கோள். எத்தனையோ அனாதை குழந்தைகளுக்கு தாயாக இருந்து கருணையுடன் அவர்களை காத்து வரும் தங்களது இதயத்தில் என்னை போன்றதொரு துர்பாக்கியவதி மீது துளி இரக்கம் கட்டாயம் ஏற்படும் என்றுதான் நம்புகிறேன். தங்களது நேரம் மிகவும் அருமையானது என்பதை அறிவேன். அதை நான் வீணாக்க விரும்ப மாட்டேன். தங்களை ஒரு சில நிமிஷங்கள் சந்தித்து பேச அனுமதி தந்தால் போதும். என் குழந்தைக்கு நான் இட்ட பெயர் கௌசிக். தங்களது இல்லத்தில் அவன் எப்போது, எந்த வருடம், என்ன பெயரில் அனுமதிக்கப்பட்டான் என்பது எனக்கே தெரியாது. விவரங்கள் அடங்கிய கடிதத்தை தங்கள் பார்வைக்கு பத்திரமாக எடுத்து வருவேன். இல்லத்தில் வளரும் நூற்றுக்கணக்கான குழந்தைகளில் அவன் யார் என்று தாங்கள் கண்டுகொள்ள அந்த கடிதம் உதவும். அம்மணி, தங்களை மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏழை மீது கருணை கூர்ந்து நான் எப்பொழுது தங்களை காண வரலாம் என்பது பற்றி தெரிவிக்க வேண்டுகிறேன். இத்துடன் தபால் தலை ஒட்டிய கடித உரையில் என் முகவரியை எழுதி அனுப்பியிருக்கிறேன். தயவு செய்து தங்களை விரைவில் காண ஒரு நாளை குறிப்பிட்டு பதில் போட வேண்டுகிறேன். என் அனாதை மகனுக்காக தாங்கள் இதுவரை காட்டி வரும் ஆதரவுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். சௌதாமணி. கடிதத்தை தபாலில் சேர்த்து 4 நாட்களுக்கு மேலாகிவிட்டிருந்தது. தபால்காரன் வரும் வேலையை எதிர்பார்த்து அவள் தினமும் வாசலுக்கும் உள்ளுக்கும் பல தடவை ஆவலுடன் நடந்து கொண்டிருந்தாள். கேட்டில் தாழ்பால் நீக்கப்படும் ஓசை கேட்டபோதெல்லாம் கைவேலையை அப்படியே போட்டுவிட்டு வாசலுக்கு ஓடி வரும் அளவு அவள் மனதிலே ஒரு பதைபதைப்பு குடிகொண்டு விட்டிருந்தது. மரகதம்மாளின் கடிதத்தை எதிர்பார்த்து கொண்டு ஒவ்வொரு வினாடியும் அவள் தவித்து கொண்டிருந்தாள். அன்று காலை கேட்டின் தாழ்பால் நீக்கப்பட்டு கம்பி மீது கனமாக விழும் ஓசை கேட்டதும் அவள் வேலையை போட்டுவிட்டு கையை வேகமாக கழுவி துடைத்து கொண்டு முன்னறையை தாண்டி வந்தாள். மகிழ்ச்சியும் உற்சாகமும் கலந்த ஓங்கிய குரலில் வடிவேலு பேசுவது கேட்டது. தபால்காரனுடன் கதையளக்க ஆரம்பித்து விட்டானா? வாசல் பக்கம் எட்டி பார்த்தவள் ஒரு கணம் அயர்ந்து போய்விட்டாள். யார் அந்த பெண்? வயதில் அவள் சின்னவள்தான். ஆனாலும் நீ யார் என்று அதட்டி கேட்க முடியாமல் ஏதோ ஒரு அச்சம் குறுக்கிட்டது. யார் நீங்க? சௌதாமணி அவளை கவனமாக வியப்பாக காலோடு தலைவரை பார்த்தாள். நிறந்தான். ஆனாலும் இளமையின் கவர்ச்சியில் அவள் புத்தம் புது மலர் போல அழகாக இருந்தாள். இடையிலே மல்மல் சேலை, முகத்திலே லேசான ஒப்பனை, கழுத்திலே மெல்லியதொரு தங்கச்சரடு. ஆடம்பர அலங்காரம் ஏதுமின்றி ஆனாலும் மேல்மட்டத்தைச் சேர்ந்தவள் என்று பளிச்சிட்டது முகத்தின் கலை. வடிவேலு படபடவென்று பேசி முடிப்பதற்குள் சௌதாமணி புரிந்து கொண்டு விட்டாள். தாயுமானவரின் செல்ல மகளா அவள்? மார்பு வெடித்துவிடும் போல வேகமாக அடித்து கொண்டது. உள்ளே வந்து அமரும்படி உபசரித்தாள். மறுப்பு சொல்லாமல் மிகவும் சுவாதீனமாக உள்ளே வந்த அந்த பெண் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஒரு சோபாவில் உட்கார்ந்து கொண்டாள்.
வடிவேலு அறிமுகத்திலே சொல்லாமல் விட்டு போனதை நான் சொல்றேன். என் பெயர் மஞ்சுளா. அமெரிக்காவில் நானே தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். ஆனால் இன்னமும் இப்படி உங்களைப் போல வீட்டை பளிச்சுன்னு வச்சுக்கிற திறமை எனக்கு வரலை. கண்ணங்குழியே கலகலவென்று சிரித்தாள். அப்படியே கட்டி தன் மார்போடு அவளை அணைத்து கொண்டு நெற்றி மீது முத்தமிட வேண்டும் போன்றதொரு தாய்மையின் வேகம் நெஞ்சை அடைப்பதை உணர்ந்த சௌதாமணி சட்டென்று சமையல் அறைக்குள் நுழைந்தாள். வாழ்க்கையில் அவள் திசை திரும்பி போகாதிருந்திருந்தால், அவளது இளமை கனவுகளும் ஆசையும் ஈடேறிவிட்டிருந்தால், தாயுமானவரை அவள் திருமணம் செய்து கொண்டு அவரது மனைவியாக எல்லா நிறைவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த மஞ்சுளா போல கபடமில்லாமல் கண்ணங்குழியே சிரித்து மனதை ஈர்க்கும் ஒரு மகளுக்கு தாயாகி இருப்பாளே! எப்பேற்பட்ட வாய்ப்பை அவள் இழந்து விட்டிருக்கிறாள். மனைவியாக அவருடன் வாழும் பாக்கியமில்லாமல் போனாலும் தாயுமானவர் அவளை காதலி என்ற நினைவில் கடைசி வரையில் கைவிட்டிருக்க மாட்டார். சமூகத்தில் அந்தஸ்து கொடுக்காமல் போனாலும் தமது மனதிலே அவளுக்கு நிரந்தரமானதொரு அந்தஸ்தை தந்து ஆதரித்திருந்திருப்பார். ஏகாம்பரத்திடம் ஏற்பட்ட உறவால் அவள் அடைந்த அந்த பயங்கர வீழ்ச்சி அவளுக்கு தாயுமானவரால் ஒரு பொழுதும் ஏற்பட்டிருக்காது. கண்களில் முட்டிய நீரை சமாளித்து கொண்டு அவசரமாக காஃபி தயார் செய்ய ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரம்தான் அந்த பெண் மஞ்சுளா அவளிடம் பேசிக்கொண்டிருந்தாள். அவளது உணர்வுகளுடன் ஒட்டி கொண்டு விட்டவள் போன்றதொரு பாவனையில் பணிவாக அன்பாக பேசினாள். அதே சமயம் சிந்திக்க வைக்கும் அளவு அறிவோடு அழகாக பேசினாள். அவளை சௌதாமணிக்கு மிகவும் பிடித்து விட்டிருந்தது. தாயார் இறந்து போய் விட்டிருக்கிறாளாமே, பாவம். இந்த பெண் வீட்டிலே ஒரு வேலைக்காரியாவது அமர்ந்து இவளை அன்போடு கவனிக்க வேண்டும் என்றதொரு பாசம் மனதில் ஏற்படுகிறதே, ஏன்? விடைபெற்று கொண்டு மஞ்சுளா சென்று நேரமாகியும் சௌதாமணி அவளை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தாள். சமையலறையை ஒழுங்கு செய்துவிட்டு அவள் வெளிவர முயன்றபோது மறுபடியும் கேட்டை யாரோ திறக்கும் சப்தம் கேட்டது. எட்டி பார்த்தாள். மகிழ்ச்சியில் நெஞ்சு வேகமாக துடித்தது. தபால்காரன் ஒரு இன்லண்ட் லெட்டரை கட்டிலிலிருந்து உருவி தனியாக பிடித்து கொண்டு நடைபாதை மீது வருவதை கவனித்தாள். வடிவேலு பின்பக்கத்திலிருந்து வருவதற்குள் முந்திக் கொண்டாள். முன் ஒரு முறை அதே வீட்டிற்குள் வந்தபோது ஒரு பெரிய நாய் ஓடி வந்து மேலே விழுந்து கணுக்கால் தசையை கவ்விக்கொண்டு விட்ட ஒரு பயங்கர அனுபவத்தின் ஞாபகம் அவனுக்கு. சுற்றும் முற்றும் திகிலோடு பார்த்துவிட்டு கடிதத்தை வராந்தா மீது வீசிவிட்டு வேகமாக கேட்டை நோக்கி பறந்தான். திருமதி சௌதாமணி பளிச்சென்று செங்குத்தாக நின்ற கையெழுத்தை கண்டு பரபரப்புடன் கடிதத்தை எடுத்து விரலை விட்டு வேகமாக கிழித்தாள். அவசரமாக படித்தாள். இந்த மாத கடைசி வரை முழு நேரமும் நான் பரமேஸ்வரி இல்லத்தில் தான் இருப்பேன். அடுத்த மாத துவக்கத்தில் ஒரு வார காலம் எனக்கு வெளியூர் பயணம் இருப்பதால் நீங்கள் இம்மாத முடிவிற்குள் வந்தால் சந்திக்க சௌகரியமாக இருக்கும். மாலை 2 மணியிலிருந்து 5 மணி வரை தினமும் நாங்கள் பார்வையாளர்களை சந்திக்க என்று நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். இதற்கு முன்கூட்டியே அனுமதி தேவையில்லை. வரிசைப்படி வந்தவர்களை சந்தித்து ஆலோசனை வழங்க நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். தாங்கள் தயக்கமின்றி வரலாம். மரகதம் வேணுகோபால். அதுவரை மனதை அழுத்தி கொண்டிருந்த ஒரு பெரும் சுமையை இறக்கி வைத்துவிட்டது போன்றதொரு ஆறுதலை அந்த கடிதம் கொடுத்தது. மாதம் முடிய இன்னும் 19 நாட்கள் இருந்தன. அதற்குள் அவள் கன்னியாகுமரிக்கு புறப்பட்டாக வேண்டும். 3வது முறையாக அன்று கேட்டை மறுபடியும் யாரோ திறக்கும் சப்தம் கேட்கவே அவள் திரும்பி பார்த்தாள். ரிஷி கேட்டை சாத்திவிட்டு மெல்ல நடைபாதையில் வந்து கொண்டிருந்தான். கழுகின் கூரிய கண்கள் அவனுக்கு. சற்றென்று கவனித்து விட்டான். கடிதம் யாருக்கு அக்கா? கேட்டும் விட்டான். எனக்குத்தான் வந்திருக்கு. கன்னியாகுமரியில் பரமேஸ்வரி இல்ல தலைவிக்கு ஒரு விஷயம் பற்றி எழுதி கேட்டிருந்தேன். தன்னை நேரில் வந்து சந்திக்கும்படி பதில் போட்டிருக்காங்க. வா தம்பி, முதல்ல சாப்பிடு, பசியா இருப்ப சொல்லிக்கொண்டே அவள் உள்ளே சென்றாள். கையை கழுவி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தான். மௌனமாக மேஜை மீது இலையை பரப்பி அவள் பரிமாறத் தொடங்கினாள். ஏதோ பேச விரும்புகிறவள் போல அவளது உதடுகள் லேசாக துடிப்பதை ரிஷி கவனித்து விட்டான். ஏகாம்பரத்தின் நிறுவனத்திலே வேலை கிடைக்காதுன்னு முடிவா சொல்லிட்டாங்களாக்கா? குழம்பை சோற்றுடன் கலந்து பிசைந்தபடி கேட்டான் ரிஷி. குப்பென்று முகம் சிவந்து போனாள் அவள். வேணுமென்றே கேட்கிறானா அல்லது புரியாமல் சாதாரண அனுதாபத்துடன் விசாரிக்கிறானா? கண்களைப் போலவே ரிஷிக்கு புத்தியும் கூர்மையானதாயிற்றே. உண்மையை எப்படியோ தெரிந்து கொண்டு விட்டானே.
குற்ற உணர்வில் அவளுக்கு மூச்சு முட்டியது. பேச முடியாமல் திணறி போனாள். நல்ல வேளை, அவன் இலையிலிருந்து நிமிராமல் சொன்னான். கவலைப்படாதீங்கக்கா, எப்போ கன்னியாகுமரிக்கு புறப்படணும்னு சொல்லுங்க. ஆஃபீஸில் லீவு வாங்கி கொண்டு உங்களோட துணையாக வரேன். டிக்கெட்டுக்கும் மற்ற செலவுகளுக்கும் ஏற்பாடு பண்ணுறேன். மனதை அழட்டிக்காதீங்க, எல்லாம் கடனாகத்தான். பின்னால் நல்ல வேலை கிடைச்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தந்துடலாம். பயப்படாதீங்க. தேங்க்யூ தம்பி. அதற்கு மேல் குற்ற உணர்வின் கணத்தை சுமந்து கொண்டு அவன் முன் நிற்க மனம் இயலாதவளாக ஏதோ காரியம் இருப்பது போன்ற பாவனையில் சற்றென்று சமையல் அறைக்குள் மறைந்து கொண்டாள்.